friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப நல்ல சுவையான முருங்கை கீரை சாம்பார். ஒரு ஹெல்தியான சாம்பார்னு சொல்லலாங்க. பொதுவா கீரை வகைகள்ல எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. நம்ம உணவுல அடிக்கடி கீரை எல்லாம் நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் பர்టిక్యులர்லி இந்த முருங்கை கீரையில எல்லாம் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இருக்கு. அது நம்ம உடலுக்கு ரொம்ப அவசியம். ரொம்ப சத்தானது. இந்த கீரை எல்லாம் நம்ம ஊர்களில் ஈஸியாக எளிமையாக கிடைக்கும். ரொம்ப நல்லது. ஸோ அடிக்கடி கீரையெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. இன்றைக்கி ஒரு அருமையான முருங்கைக்கீரை சாம்பார் குயிக் அண்ட் ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை ஒரு கட்டை எடுத்துருக்கேங்க. இதில் இந்த இலைகள் தனியாகவும் குச்சி தனியாகவும் எடுத்துடணும். பொதுவாக முருங்கைக்கீரையில் நம்ம தண்டு யூஸ் பண்ண மாட்டோம், இலைகள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் நல்லதும் கூட. நல்லா அந்த இலையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா கழுவி ஒரு கப்பில் போட்டு வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு முருங்கைக்கீரை நம்ம எடுத்தாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் முருங்கைக்கீரை. ஸோ நல்லா முருங்கைக்கீரை எடுத்தாச்சு. இந்த முருங்கைக்கீரைக்குன்னே தனி ஒரு சுவையும் ஒரு வாசனையும் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாம்பார்லாம் வச்சா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது சாம்பாருக்கு தேவையான பருப்பு வேக வச்சிடலாங்க. இங்கே ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இந்த துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு நல்லா இந்த தக்காளியெல்லாம் கட் பண்ணி போட்டு மஞ்சள் பொடியும் சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நல்ல குழைவாக வெந்திருக்கும். நம்மளுக்கு சாம்பாருக்கு பருப்பு தக்காளி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெந்து ரெடியாக இருக்கிற இந்த பருப்பு தக்காளி நல்லா ஒரு மத்து வச்சோ இல்லை ஒரு கரண்டி வச்சோ கலக்கி விட்டால் அது மசிஞ்சிரும். நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கங்காட்டிக்கு அது ஈஸியாக மசிஞ்சிரும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுறேன். நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், பருப்பு தக்காளி ரெடி. அடுத்தது நம்ம தாளித்து விட்டுடலாம். இங்கே ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுவும் தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். கீரை எல்லாம் சமைக்கும்போது கண்டிப்பாக தேங்காய் விட்டு சமைச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 4-5 பல் பூண்டு ஜஸ்ட் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே 4 வரமிளகாய், ஒரு 15 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துடலாங்க. இந்த சாம்பார் பொடி வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. ஏற்கனவே இந்த ரெசிபியை அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற பருப்பு தக்காளி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இலையாக பறித்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற நம்மளுடைய முருங்கைக்கீரைகளை சேர்த்து விட்டுறலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை. இல்லை நிறைய அயன் சத்து இருக்குங்க. நம்ம நல்ல சத்தான பொருட்கள் சாப்பிடணுன்னா காஸ்ட்லியான பொருட்கள் சாப்பிடணுன்ட்டு இல்லை. இந்த மாதிரி எளிமையாக ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையிலலாம் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். முருங்கைக்கீரை ஆக்சுவலி ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 7 to 8 மினிட்ஸ் மட்டும் வேக விடுங்க. வெந்து கெட்டுச்சு முருங்கைக்கீரை, வேகாமல் கெட்டுச்சு அகத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது முருங்கைக்கீரை. அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் போயிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு 7-8 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. நல்ல கமகமான வாசனையோட நல்ல டேஸ்டியான முருங்கைக்கீரை சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான்.
பட் ரொம்ப நல்லது. அடிக்கடி முருங்கைக்கீரையெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சாம்பார்லாம் வச்சுட்டா நல்லா இட்லி, தோசை, சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்தி டேஸ்டி முருங்கைக்கீரை சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.